ஓம் நம சிவாய. சக்கரவர்த்தியே, நீ எல்லா போகங்களையும் இப்போது அனுபவிப்பதற்கு காரணம் நீ பூர்வ ஜென்மத்தில் உன் மனைவியுடன் கூடிச் செய்த நல்வினைகளின் பயனே அன்றி வேறல்ல. அதையும் விவரமாக சொல்லுகிறேன், சாவதானமாக கேள். நீ முற்பிறவியில் ஜீவஹிம்சை செய்வதிலேயே விருப்பமுடைய ஒரு சூத்திரன். உன் மனைவியோ மகா பதிவிரதை. ஆகையால் அவள் உன் விருப்பப்படி நடந்து உனக்கு பணிவிடை செய்வதிலேயே மனம் உடையவளாக இருந்தாள். நீ உன் ஏழ்மையின் காரணமாக உன் மனைவியை நீங்கி ஒருவனிடம் ஊழியத்துக்கு அமர்ந்தாய். நீ உன் மனைவியை பிரிந்த போதிலும் அவள் உன்னை பிரியாது அவ்வப்போது உன்னை கண்டு உனக்கு பணி செய்வதையே உறுதியாக கொண்டு வாழ்ந்து வந்தாள். அப்படி இருக்கும் போது அயோத்தியில் பெரும் தனவானாக விளங்கிய மன்னன் ஒருவன் பக்தி சிரத்தைகளோடு அங்கு ஒரு விஷ்ணு ஆலயம் கட்டி அதில் விஷ்ணுமூர்த்தியை பிரதிஷ்டை செய்து கொண்டு இருந்தான். அப்போது பொன்மயமான பூதானத்தை நல்ல வேதியருக்கே வழங்கி அந்த கோயில் முழுவதும் பொன்மயம் ஆக்கினான். அந்த தேவாலயத்தில் நடந்தவற்றை நீயும் உன் மனைவியும் அதிக ஆவலுடன் பார்த்து அடிக்கடி நிலத்தை விளக்கியும் மெழுகியும் சுத்தம் செய்து கொண்டும் இருந்தீர்கள். ஆலயத்தில் அலகிடுதல் முதலிய தொண்டுகளை செய்து வந்ததால் அப்போதே உங்களிடம் இருந்த பாவங்கள் எல்லாம் அகன்றொழிந்தன. அன்றியும் பொன்னால் செய்த பசுவை தானம் செய்த பயனை அடைந்தாய். அதனால் இந்த பிறவியில் உனக்கு இவ்வளவு செல்வ போகங்களும் பெரும் நிலப்பரப்பும் உனக்கு சொந்தமாயின. முற்பிறவியில் சூத்திரனாக இருந்து நீ செய்த நற்பணியால் இந்த பிறவியில் பேரரசன் ஆனாய். இனி இப்பிறவியில் சிறந்த நிலதானம் செய். வேறொன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. எவன் ஸ்வர்ண விகாரமான பூதானத்தை சத்பாத்திரனுக்கு கொடுப்பானோ அவன் தன் பிதுரர்களையும் தம் வம்சத்தில் இனிமேல் பிறப்பவர்களையும் தன்னுடன் கொண்டு சூரியர் சந்திரர் உள்ள வரையில் ஸ்வர்கலோகத்திலேயே வாழ்ந்திருப்பான். அறம், பொருள், இன்பம், வீடு என்பனவும் பூதானத்தினாலேயே கைகூடும். உன் முற்பிறப்பை உனக்கு நன்கு உணர்த்தினேன் அல்லவா? எல்லா காலத்திலும் பூதானம் செய்வாயாகில் உன் கோரிக்கைகள் எல்லாம் ஈடேறும். த்விஜர்களே அன்றி சூத்திரராயினும் பூதானம் செய்தால் எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்குவார்கள். பூதானம் செய்ய வேண்டும் என்று மனதில் கருதியவனும் ஸ்வர்க்க பதவியை அடைவான். இந்த சரிதத்தை கேட்டவர்களும் பக்தியோடு படித்தவர்களும் எல்லா பாவங்களும் ஒழிந்து ஸ்வர்க்க பதவியை அடைவார்கள் என்று பிரம்மபுத்திரராகிய மரீசி முனிவர் கூறி அருளினார். ஓம் நம சிவாய.